ஆசியா கேப்டனா சொல்றேன். இந்த ப்ராசஸ் ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்து முடிச்சாச்சு. இவர் ரிகவர் ஆகுதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். தேவைப்படுச்சு ஒரு 5000 மிச்சம் கார் வித்தது போக என்னமா வந்திருக்கேன். என்ன இந்த ஸ்கூலுக்கு வந்து செட்டு போட்டு தரேன் மழை நேரத்தில். இந்த வீடியோல இருக்க மனிதருக்கு பெருசா அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். பேட்டை கெட்டவன் அப்படிங்கிற பேர்ல இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு நடத்திட்டு இருக்க நம்ம அண்ணன் திருநெல்வேலி மாவட்டம் புதுப்பேட்டை நகரத்தை சேர்ந்தவர். மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் சில பல காரணங்களால் அதை தவிர்த்து போக இப்ப சாதாரண ஆட்டோ தொழிலாளியா இருக்காரு. இன்ஸ்டாகிராம்ல பிரபலமான பிறகு இப்போ ஒரு ப்ரமோஷனுக்காக கூப்பிடுவாங்க இல்லைங்களா, ஒரு நிறுவனத்தினுடைய கடை திறப்புக்கோ அல்லது அந்த நிறுவனத்தினுடைய லோகோ பிராண்ட் ஏதாவது ப்ரொமோட் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுல கிடைக்கிற வருமானத்தை 10,000 20,000 30,000 அதுல கிடைக்கிற வருமானத்துல தாயை இழந்த தந்தையை இழந்த மாற்றுத்திறனாளிகள் என எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. பொழைக்க தெரியாத ஆளா இருக்கேயா, இன்ஸ்டாகிராம்ல பிரபலமானமா 4 காசை பார்த்தோமா வீட்டை கட்டினமா காரை வாங்கினமான்னு செட்டில் ஆகாம அப்படின்னு யாராவது அவரை பார்த்து கேட்டா இது கடவுள் கொடுக்குற பணங்க, என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் பிரபலமானதுக்கு அப்புறம் நான் தாண்டா சூப்பர் ஸ்டாரு, நான் தாண்டா அடுத்த உலக நாயகன், நான் தாண்டா தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் அப்படி கப்பித்தனமாக பேசிட்டு தெரிகிறவங்களுக்கு மத்தியில் தனக்கு கிடைச்ச 1 ரூபா 2 ரூபா காசையும் மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்குற அந்த மனசு இருக்கே, உண்மையிலே இவர் கேப்டன் தாங்க. அந்த கேப்டன் இறந்துட்டாருன்னு யாருங்க சொன்னது? இந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக கேப்டன் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்காரு. ஆசியா கேப்டனாக சொல்லுதேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே